So in professional English unit 4, the second passage in the fourth unit is gravity. So gravity, we already know that Sir Isaac Newton have discovered the gravity. So when he was sitting under the apple tree. So அதாவது சர் ஐசக் நியூட்டன் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து ஸோ அவர் வந்து இயற்பியல் அறிஞர். ஸோ அவர் வந்து ஆப்பிள் ட்ரீக்கு அடியில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் வந்து ஆப்பிள் கீழே விழுகிறத பார்த்து இது ஏன் வந்து கீழே விழுது, ஏன் மிதக்கலை. ஸோ இப்போ லீஃப் ஃபெதர் அதெல்லாம் வந்து மிதக்கும். ஸோ ஆனால் பெரும்பாலான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து வெயிட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து நமக்கு வந்து நேராக வந்து ஏன் பூமியில் வந்து விழுது அப்படின்னு யோசிக்கும் போது தான் பூமியில் வந்து ஒரு புவியீர்ப்பு விசை அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னாலும் வந்து பூமியை விட்டு தனியாக வந்து நிற்க முடியாது. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் போட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் ஸோ அது வந்து பூமியில தான் வந்து நேர விழும். ஸோ அதுக்கு ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் வந்து அதால போக முடியும். ஸோ இப்போ நீங்க வந்து பேப்பர்ல ஒரு ராக்கெட் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் போகும். அதுக்கப்புறமா பூமியில வந்து விழுந்துரும். அது விண்டு இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்ச நேரம் அந்த விண்டு வந்து அந்த பேப்பர் ராக்கெட்டுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா நேரம் வந்து பூமியில விழுந்துரும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பூமியை விட்டு எதையாவது வந்து பறக்க வைக்க முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா அது வந்து நேரம் வந்து கீழே வந்து விழுந்துரும். ஸோ அப்படின்றதுதான் வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுக்கு காரணம் வந்து பூமியில இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விசை வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நமக்கு ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லயும் இருக்கணும். ஸோ பூமிக்கு இருக்கிற மாதிரி மூணுக்கும் வந்து மூணு அப்படின்னா நிலாவுக்கும் வந்து நமக்கு புவியீர்ப்பு விசை இருக்கும். ஸோ அப்ப எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து அதோட ஆர்பிட் அதோட பாதையில வந்து சுத்துறதுக்கு வந்து ஸோ அந்த விசை தான் வந்து இருக்கு. நமக்கு பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்கும். அதே மாதிரி ஜூபிட்டர், வீனஸ், எர்த் அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து நமக்கு புவியீர்ப்பு விசை இருக்கும் அப்படின்றத ஸோ இதான் வந்து சர் ஐசக் நியூட்டன் அவருடைய போட்டோகிராஃப். ஸோ அதை வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஆப்பிள் வந்து கீழே விழுகும் போது தான் ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி தான் கிராவிட்டி அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த கிராவிட்டி அப்படின்ற சோர்ஸ் பேசேஜ் வந்து செகண்ட் பேசேஜ் இன் யூனிட் 4. ஸோ இதுல வந்து இந்த நியூ வொக்காபுலரி டேர்ம்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம வந்து என்ன அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்துக்கிடணும். கிராவிடேஷனல் லென்சிங். ஸோ கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஸோ அது வந்து ஒரு ஃபினாமினா, அது வந்து இயற்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம் வந்து கிராவிடேஷனல் லென்சிங். அடுத்து தண்டர் ஸ்டார்ம்ஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து கிராவிட்டி அப்படின்றது எர்த் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ கிராவிட்டி அப்படின்னாலே வந்து அந்த எர்த் வந்து நார்மலா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. சிலிக்கான் மேனுஃபேக்சர் இன் டிரான்சிஸ்டர். சிலிக்கானை வச்சு நம்ம வந்து டிரான்சிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல உருவாக்குறோம். கோப்பர்னிக்கஸ் அப்படின்றது எர்த் வாஸ் நாட் தி ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் வந்து கோப்பர்னிக்கஸ். அயனைசேஷன் டிமினிஷ் டியூரிங் தி ஓவர் ஷேடோயிங். ஸோ இது எல்லாமே வந்து நியூவா வந்து இந்த கிராவிட்டியில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர் ஐசக் நியூட்டன் வாஸ் அ physicist and a mathematician who discovered the gravity of nature's power while researching. ஸோ அவர் வந்து இயற்பியல் அதே மாதிரி கணிதவியல் ரெண்டுலையுமே வந்து அறிஞரா இருந்தாரு. ஸோ ஹி வாஸ் எ பிசிசிஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிஷியன். ஸோ அது வந்து கிராவிட்டி ஆஃப் நேச்சரை வந்து ரிசர்ச் பண்ணும்போது அவர் வந்து அதை அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து an apple inadvertently fell on his head as he was lightening up under the oak. ஸோ ஒரு ஆப்பிள் வந்து திடீர்னு வந்து இன்அட்வர்டன்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்அட்வர்டன்ட்லி அப்படின்னா ஸோ எதிர்பாராத வகையில அவரோட தலைமையில விழுகுது. ஹி வாஸ் லைட்டனிங் அப் அண்டர் தி ஓக் அப்படின்ற ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்துருக்கும் போது அந்த விஷயம் நடக்குது. ஹி பிகன் டு கொஸ்டின் அட் தட் மொமெண்ட் அபவுட் தி நேச்சுரல் ஃபோர்ஸ் தட் ட்ரூ த ஆப்பிள் டுவர்ட்ஸ் தி கிரவுண்ட். அவர் உடனே வந்து அந்த அந்த நொடியிலேயே வந்து அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார், கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறார், எப்படி வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ்னால வந்து அது கீழே வந்து விழுது அப்படின்னு. He assumed this is the force that keeps the moon on its orbit and helps the earth function properly. ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த ஃபோர்ஸ் தான் வந்து மூணை வந்து அதோட சுற்றுவட்ட பாதையில வந்து சுழல வைக்குது. அதே மாதிரி எர்த்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா சன்னை சுத்தி வர வைக்கிறதும் இந்த மாதிரி ஃபோர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிக்கிறார், அசியூம் பண்றாரு.
He called that force gravity and he explained the gravity influence of all objects. So எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே வந்து கிராவிட்டி இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் வந்து கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த யூனிவர்ஸ் இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் M1 M2 இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில வந்து ஒரு விதமான ஃபோர்ஸ் இருக்கும், அதுதான் கிராவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம சன்னுக்கும் எர்த்துக்கும், சன் நடுவுல இருந்துச்சு அப்படின்னா எர்த் வந்து சன்னை சுத்தி வரும். ஸோ இதைத்தான் வந்து கிராவிட்டி அப்படின்னு சொல்றாரு. யூனிவர்ஸ் ஃபார்மேஷன் எக்ஸ்டென்ஸ் பியாண்ட் ஹியூமன் ரேஷனாலிட்டி, கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன். ஸோ அந்த யூனிவர்ஸை வந்து ஃபார்ம் பண்றது அப்படின்றதே வந்து நம்ம ஹியூமன்னால வந்து கணிக்க முடியாத அளவுக்கு, கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து அந்த யூனிவர்ஸ் ஃபார்மேஷன் வந்து அதுல அவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. யூனிவர்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸ், மூவ்ஸ் அண்ட் சேஞ்சஸ் ஓவர் டைம் இஸ் சப்டில். ஸோ நம்ம இதை வந்து கணிச்சு சொல்ல, சப்டில் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதை தான் வந்து சப்டில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி யூனிவர்ஸ் எப்படி நடக்கும், இனிமேல் என்னெல்லாம் சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. In the past, the celebrated scientists made an outstanding effort to explain the universe, and yet it persists in the present. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சயின்டிஸ்ட், நிறைய வந்து எல்லா பாப்புலரா இருக்கக்கூடிய செலிப்ரேட்டட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறைய சயின்டிஸ்ட் வந்து நல்ல எஃபோர்ட் வந்து எடுத்து இந்த யூனிவர்ஸ் இப்படித்தான் ஃபார்ம் ஆயிருக்கும், ஸோ அதாவது ஒரே ஒரு ஸ்டார் பெருசா வெடிச்சு அதுல இருந்து சூரியன் மிச்ச கிரகங்கள் எல்லாம் உருவாச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து நிறைய எஃபர்ட் போட்டு எப்படி வந்து இந்த யூனிவர்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து அது இன்னும் வந்து புரியாத விஷயமா தான் இருக்கு. Isaac Newton is the first person to think about gravity, and everyone knows an apple is falling from the tree. So Isaac Newton அப்படிதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராவிட்டி அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ஆப்பிள் வந்து ஆப்பிள் விழுந்துச்சு அப்படின்னா கீழே விழும் அப்படின்றது தெரியும். ஸோ அவர் தான் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து கிராவிட்டி அப்படின்ற விஷயத்த வந்து திங்க் பண்ணி சொல்லியிருக்காரு. The advent of the gravity theory has stated that gravity influences everything in the universe. ஸோ இந்த அட்வென்ட் ஆஃப் கிராவிட்டி தியரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கிராவிட்டி வந்து எல்லாத்தையுமே யூனிவர்ஸ்ல உள்ள எல்லா விஷயத்தையுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது கிராவிட்டி தான். ஸோ அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதை வந்து கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றதுதான் கிராவிட்டி தியரி. அதோட விளைவு கான்சிக்வென்ட்லி அப்படின்னா அதோட விளைவுகள். கான்சிக்வென்ட்லி இன் ஹிஸ் த ட்ரீடைஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்றது புக்கு, இது வந்து ஒரு நேம் ஆஃப் த புக்கு. ஸோ இந்த புக்ல வந்து என்ன அப்படின்னா, டேவிட் ஹியூம் இஸ் அனதர் மேன் ஹூ பிலீவ் தட் சயின்டிபிக் கான்செப்ட் should based on experience and evidence rather than on reason alone. ஸோ இப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லாம நம்ம அறிவியல் விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அதாவது பிராக்டிக்கலா நம்ம வந்து அதை உணர்ந்து அதுக்கு அந்த பிராக்டிக்கல்ல வந்து இப்படி செஞ்சா இப்படி வரும் அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி அப்படித்தான் வந்து நம்பணும் அப்படின்னு இந்த புக்ல வந்து டேவிட் ஹியூம் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. He also indicated that time doesn't occur separately from object movement. ஸோ டைம் அப்படின்ற விஷயம், அதாவது காலம், இப்ப நேத்து இன்னைக்கு நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்லையா, இனிமேல் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டைம் அப்படின்றது ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் தனியா வித்தியாசம் இல்லை. இந்த பிளானட்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும், நமக்கு வந்து காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் அதுவும் செப்பரேட்டா கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னவரும் அந்த டேவிட் ஹியூம் அப்படின்றவர் தான். These philosophers lead to the study of relativity. ஸோ இந்த மாதிரி நியூட்டனோட கிராவிட்டி தியரி, ஸோ அதுக்கப்புறம் இந்த டேவிட் ஹியூமோட புக்கு, ஸோ இது எல்லாமே இந்த பிலாசபி எல்லாமே வந்து என்னன்னா ஸ்டடி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு கொண்டு போகுது. Einstein himself wrote, "It is very impossible that I would not have arrived at this solution without these philosophical studies." ஸோ ஐன்ஸ்டீன் அப்படின்றவர் இன்னொரு இயற்பியல் அறிஞர், இன்னொரு பிசிஷியன். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி நியூட்டனோட இந்த டேவிட் ஹியூமோட இந்த மாதிரி சில பிலாசபிக்கல் தியரிஸ் எல்லாம் இல்லாம என்னோட ஆராய்ச்சியை வந்து நான் வந்து இந்த பிலாசபிக்கல் ஸ்டடீஸ்க்கு வந்து நான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாரு. As a result of these ideas, Albert Einstein has developed a new theory on two principles. Albert Einstein வந்து இந்த ஐடியாஸ் எல்லாம் படிச்சு அதுல இருந்து அவர் சில விஷயம் எடுத்து அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இன்னும் 2 பிரின்சிபல்ஸ் வந்து அவர் வந்து டெவலப் பண்ணிருக்காரு. First he said, for all observers the laws of physics appear the same.
ஸோ இந்த மாதிரி நம்ம வானத்துல உள்ள கோள்களை பத்தி அப்சர்வ் பண்ற எல்லா அப்சர்வர்ஸ்க்கும், அப்சர்வ் பண்றது அப்படின்னா டெலஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்றது, ஸோ இல்ல வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அப்சர்வ் பண்றது, இந்த மாதிரி எல்லா விதமான அப்சர்வர்ஸ்க்கும் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் வந்து ஒன்று போல தான் இருக்கு. ரெண்டாவது நியூட்டன் ஐன்ஸ்டீனோட ரெண்டாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னா, செகண்ட்லி he calculated the speed of light remain unchanged. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ரெண்டாவதா சொன்ன பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் லைட், அதாவது ஒளி வேகம், சரியா. ஸோ சூரிய வெளிச்சம் வந்து நமக்கு வந்து சேர்ற அந்த டைம் வந்து 3 × 10⁸ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒளி வேகம் வந்து எப்பவுமே வந்து கான்ஸ்டன்டா 3 × 10⁸ மில்லி செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ the ultimate formation of relativity theory has emerged and he said time space is one continuum. Therefore, time and space cannot be separated from each other. So, the ultimate formation of relativity theory வந்து என்ன அப்படின்னு சொன்னா, so டைமும் ஸ்பேஸும் ஒரே விஷயம், ஒரே இதா இருக்கு, ஒன் கான்டினமா இருக்கு. ஸோ ரெண்டையுமே வந்து ஒன்னை விட்டு ஒன்னு செப்பரேட் பண்ண முடியாது. For this, Einstein describes that gravity falls in relative terms. Hence, he said gravity blends light and the mathematical phenomena called gravitational lensing emerges here. So, இந்த புவியீர்ப்பு விசை வந்து லைட்டையுமே வந்து அதோட விசையை நோக்கி இழுக்குது. ஸோ அதனால லைட் வந்து வளைஞ்சு போகுது. ஸோ அந்த ஃபினாமினா தான் வந்து கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்றது மாதிரி ஐன்ஸ்டீன் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அப்படின்றதோட நமக்கு வந்து இந்த கிராவிட்டியை பத்தி முடிக்கிறாங்க. ஸோ அதாவது கிராவிட்டி இனிஷியலா நியூட்டன் ஆப்பிள விழுகிறத அப்சர்வ் பண்ணதுல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த பேராகிராஃப்ல வந்து எங்க முடியுது அப்படின்னு சொன்னா, ஐன்ஸ்டீன் வந்து கிராவிடேஷனல் லென்சிங்கை எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்றதோட இந்த பேராகிராஃப்ல வந்து முடியுது. ஸோ இந்த சோர்ஸ் பேசேஜ்ல நமக்கு வந்து ஒரு 1 வேர்ட் ஆர் 2 லைன்ஸ்ல வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க டாஸ்க் 1ல. டாஸ்க் 2ல வந்து நியூட்டன்ஸ் தியரி ஆஃப் பிசிக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம 5 சென்டென்ஸ் போல எழுதணும். ஸோ இந்த 2 டாஸ்க்கும் வந்து நமக்கு கிராவிட்டி அப்படின்ற செகண்ட் சோர்ஸ் பேசேஜுக்கு நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ செகண்ட் சோர்ஸ் பேசேஜ் முடியுது. தேங்க்யூ.